அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பார்க்கிறோம். அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், இதோ அடியேன் இருக்கிறேன் என்றான். கர்த்தர் சாமுவேல் பிள்ளையாண்டான், சிறு பிள்ளையாண்டானை தேவன் அழைக்கிறார். சாமுவேலே சாமுவேலே என்று அழைக்கிறார். இன்று இந்த நாட்களிலும் கூட தேவன் உங்கள் ஒவ்வொருவருடைய பெயரை சொல்லி அவர் அழைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் சொல்வது கிடையாது, இதோ அடியேன் இருக்கிறேன் என்று. ஆனால் தேவன் அழைத்த ஒரு நிமிஷத்திலே அந்த சாமுவேல் ஏலியின் இடத்திலே ஓடுகிறான். தகப்பனே, என்னை நீர் கூப்பிட்டீரோ, என் தகப்பனே, நீர் என்னை கூப்பிட்டீரோ என்று 2 முறை அவன் ஓடுகிறான். 3ஆம் முறை அவன் சொல்கிறான். ஏலி புரிந்து கொண்டான், தேவன் தான் பிள்ளை ஆண்டானை அழைக்கிறார் என்று. இந்த நாட்களில் கூட நம்ம ஆலயத்திலே அநேகர் வருவதுண்டு, போவதுண்டு. ஆனால் அந்த வார்த்தைக்கு நாம் என்ன செய்வது கிடையாது, செவி கொடுப்பது கிடையாது. எத்தனையோ பேர் தாய் தந்தை வார்த்தைக்கு செவி கொடுப்பது கிடையாது. எத்தனையோ பேர் பள்ளி ஆசிரியர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிற அந்த பாடங்களுக்கு செவி கொடுப்பது கிடையாது. எத்தனையோ பேர் சபையில் வாசிக்கப்படும் வசனங்களுக்கு, அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பது கிடையாது. எதையுமே நாம் சரியாக கவனிப்பது கிடையாது. ஏலியின் குடும்பத்தை பற்றி ஒரு காரியத்தை தேவன் சாமுவேலிடத்தில் பேச காத்திருக்கிறார். அதே போல இந்த நாட்களிலும் கூட தேவன் உங்களோடு பேச காத்திருக்கிறார். ஏதோ ஒரு விஷயத்தை உங்கள் கணவனை பற்றியோ, உங்கள் மனைவியை பற்றியோ, உங்க பிள்ளைகளை பற்றியோ, உங்க பேர குழந்தைகளை பற்றியோ, உங்கள் கிராமங்களை பற்றியோ ஏதோ ஒரு வார்த்தை தேவன் உங்களிடத்திலே பேச காத்திருக்கிறார். ஆனால் நாம் ஆலயத்துக்கு போன உடனே நம்முடைய வார்த்தைகள் பக்கத்தில் இருக்கிறவரை பார்த்து, நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள், சாப்பிட்டீர்களா, நன்றாக இருக்கின்றீர்களா, உங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்கிறது, அங்கே பாட்டு படிப்பதை அவர்கள் கவனிக்க கிடையாது. அங்கே வசனத்தை கவனிக்க மாட்டார்கள். அங்கே சொல்லப்படுகிற பிரசங்கத்தை, தேவன் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையை அவர்கள் கவனிப்பதே கிடையாது. அங்கே, ஐயோ உங்க துணி எவ்வளவு அழகாக இருக்கிறது, நான் இப்போது ஒரு லேண்ட் வாங்கினேன், இப்போது ஒரு வாகனம் நான் வாங்கினேன் என்று நாம் பல காரியங்களை குறித்து நாம் ஒருவருக்கு ஒருவர் பேசித்து சம்பாதித்து கொண்டு இருப்போம். ஆனால் அங்கே ஒரு மனிதன் ஒரு விதை விதைக்கும் போது அந்த விதை எப்படி எந்த இடத்துல விழுங்கிறதோ அந்த இடத்துல நீரை நாம் ஊற்றவில்லை என்றால் அந்த விதை முளைக்கவே முளைக்காது. அதே போல நாம் ஆலயத்துக்கு போகிறோம், அந்த வார்த்தைகளை கேட்காமல், அந்த வார்த்தைகளை தியானிக்காமல் அந்த வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்யாது. அந்த வார்த்தை கிரியை செய்ய வேண்டுமானால் நம்முடைய கவனம் எப்படியாக இருக்க வேண்டும், தேவனை நோக்கி நாம் எப்போதும் கவனித்துக் கொண்டு இருக்க வேண்டும். தேவன் இப்போது இந்த காரியத்தை குறித்து, இந்த வசனத்தை குறித்து இப்போது என்னத்தை பேசிக்கொண்டு இருக்கிறார். இப்போது நாம் அந்த வார்த்தைகளை நாம் என்ன செய்ய வேண்டும், அதை நாம் எப்படி கவனிக்க வேண்டும் என்று நாம் எங்குமே யாருமே பார்ப்பது கிடையாது. நம்முடைய கவலைகள் எல்லாம் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் என்ன பேசுகிறார்கள், அக்கம் பக்கத்தில் உள்ளவர் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை குறித்து நம்முடைய வார்த்தைகள் இருக்கிறது. அங்கு சொல்லப்படுகிற வார்த்தை வசனத்தை குறித்து யாருமே நிதானிப்பது கிடையாது, அதை பற்றி யோசிப்பதே கிடையாது. எரேமியா 19:3 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சொல்கிறார், இதோ நான் இந்த ஸ்தலத்தின் மேல் ஒரு பொல்லாப்பை வர பண்ணுவேன். கர்த்தர் சொல்கிறார், இதோ நான் இந்த ஸ்தலத்தின் மேல் ஒரு பொல்லாப்பை வர பண்ணுவேன். வசனத்தை யார் யார் கேட்கிறீர்களோ அவர் காதுகளிலே நான் பேசுவது தொனித்து கொண்டே இருக்கும். கர்த்தர் சொல்கிறார், நான் பேசுவது யாரெல்லாம் கவனித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் காதுகளிலே நான் பேசுவது எப்போது என்ன செய்து கொண்டிருக்கும், தொனித்துக் கொண்டே, மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தை பேசப்பட்டு கொண்டிருப்பதை அவர்கள் காதுகள் கேட்டுக்கொண்டே இருக்கும். ஆனால் நாம் யாருமே என்ன செய்ய கிடையாது, அதை கவனிப்பதே கிடையாது. சிலர் எத்தனையோ விதமான பாடுகளோடு, வியாதிகளோடு வந்து கொண்டு இருப்பார்கள். அவர்கள் கவலையோடு நின்று ஒரு கண்ணீரோடு என்ன செய்து கொண்டிருப்பார்கள், இருந்து கொண்டிருப்பார்கள். யார் மனதிலே, யாருடைய காதுகளிலே தேவனுடைய வார்த்தை விழவில்லையோ அந்த வார்த்தை கிரியை செய்யவே செய்யாது. இந்த வார்த்தை நம் காதுகளிலே விழ வேண்டும். அந்த வார்த்தை நம் எண்ணங்களிலே, சிந்தனைகளை ஓடிக்கொண்டு இருக்க வேண்டும். எப்போதுமே அந்த வார்த்தையை நாம் என்ன செய்து கொண்டு இருக்க வேண்டும், தியானித்து கொண்டே இருக்க வேண்டும். சாமுவேலிடத்திலே தேவன் சொல்கிறார், ஏலியின் குடும்பத்தை பற்றி, ஏலியின் குடும்பத்தை நான் நிர்மூலம் பண்ண போகிறேன் என்று தேவன் ஒரு வார்த்தை கொடுக்கிறார். ஆனால் சாமுவேல் பிள்ளை ஆண்டான் அதை கவனித்து கேட்டுக்கொண்டே இருக்கிறான். தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இப்போது நான் ஏலியின் குடும்பத்தை அழிக்கவும் எழுந்திருக்கிறேன். அந்த குடும்பத்தில் யாருமே உயிரோடு இருக்க போறது கிடையாது. அதோ தேவன் சொல்கிறார், நம்ம குடும்பத்தில் நம் பிள்ளைகள் செய்த தவறாக இருக்கலாம், கணவன் செய்த தவறாக இருக்கலாம், மனைவி செய்த தவறாக இருக்கலாம். தேவன் உணர்த்துவதற்காக அவன் நம்மளோடு பேச அவர் ஆயத்தமாக நின்று கொண்டு இருக்கிறான். அந்த சபையிலே ஒரு உபதேசியாராக இருக்கலாம், ஒரு பாஸ்டராக இருக்கலாம், ஒரு ஐயராக இருக்கலாம். அவர்கள் மூலமாக ஒரு வசனத்தை தேவன் எடுத்து நம்மளோடு பேசுகிறார். ஆனால் நாம், நம்முடைய காதுகள் அந்த வார்த்தைகளை கேட்க மறுத்து கொண்டு இருக்கிறது.
நம்முடைய வீட்டிலே அநேக பாடுகள் உபோத்திரங்கள் இருக்கத்தான் செய்கிறது. அந்த பாடுகள் உபோத்திரங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு மூளை முடுக்கிலே அவன் என்ன எடுத்து ஒரு கட்டி வைத்துவிட்டு நாம் தேவ ஆலயத்துக்கு சென்று அங்கே வார்த்தை தேவன் என்ன சொல்ல இருக்கிறார் அந்த வார்த்தைகளை அங்க உபதேசித்துக் கொண்டு இருக்கும்போது, ஒரு பாஸ்டர் பேசிக் கொண்டு இருக்கும்போது அந்த வார்த்தைகளுக்கு நாம் சொல்ல வேண்டும், சொல்லும் அடியேன் கேட்கிறேன், சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இப்போது என் தேவன் நீர் என்னோடு பேசுவது என்ன காரியமோ அது எதுவாக இருந்தாலும் நான் கேட்க தயாராக இருக்கிறேன். எப்போது நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக நின்று கொண்டு நம்ம என்ன செய்யணும்? தேவனே நீர் சொல்லும் அடியேன் கேட்கிறேன், தேவன் நீர் சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அவைகளை ஒரு மூட்டைகளை போல நினைச்சணும். நம்ம வீட்டில் நம்ம எண்ணங்கள் சிந்தனைகளை பல பிரச்சனைகள் நம்ம வீட்டில் இருந்து கொண்டுதான் இருக்குது. அந்த பிரச்சனைகளை என்ன செய்யணும்? ஒரு மூட்டை கட்டி ஒரு சாக்கிலே ஒரு சாக்கிலே போட்டு நம்ம என்ன செய்யணும்? ஒரு ஓரமாக வைத்து விட வேண்டும். அந்த காரியங்களை சிந்திக்க கூடாது. இப்போது தேவன் நம்மளோடு பேசுவதற்காக, அவர் இடைப்படுவதற்காக சமயம். இதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டும். சாமுவேல் தேவனுடைய சமூகத்திலே நின்று கொண்டு இருந்தான். அவன் படுத்து நிம்மதியாக தூங்கிக் கொண்டு இருந்தான். அவனை தட்டி எழுப்பி தேவன் சொல்கிறார், சாமுவேலே நான் உன்னோடு பேச வேண்டும் அப்பா. இந்த ஏலியின் பிள்ளைகள் எத்தனையோ அநியாயங்கள் பாவங்கள் செய்து விட்டார்களப்பா. அவர்கள் பாவங்கள் பெருகி கொண்டே போகிறது. அவர்கள் பாவங்களினாலே என்னுடைய உள்ளத்தில் ஒரு சமாதானம் இல்லை. அவர்கள் நினைப்பார்கள், இங்கே உள்ள ஜனங்கள் நினைப்பார்கள், இந்த தேவன் இப்படிப்பட்ட பாவியாகத்தான் இருப்பானோ என்று எல்லா ஜனங்களும் நினைக்கத்தக்க அவர்கள் பாவத்துக்கு மேல் பாவம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த ஜனங்கள் உணர்வடைய வேண்டும். தேவன் பாவியை நேசிக்கிறவர் அல்ல, பாவத்துக்கு விரோதமான தேவன் என்பதை இந்த ஜனங்கள் அறிய வேண்டும் என்பதற்காகவே தேவன் இந்த சாமுவேலிடத்திலே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நான் ஏலியின் பிள்ளைகளை நான் அழிப்பேன், ஏலியின் குடும்பத்தை நான் அழிப்பேன், நிர்மூலமாக்குவேன், அவர்கள் யாருமே எழுந்திருக்க முடியாது என்று. இன்று நீங்களும் நானும் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காதபடி அநேக பாவங்களுக்கு உடன்பட்டு இருப்போமானால் தேவன் நிச்சயமாகவே அடிக்கிறவராகத்தான் இருக்கிறார். அவரிடத்தில் நம் மனம் மாறி நம் பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்போமானால் நாம் ஒருவேளை பிழைக்க தேவன் கிருபை செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். அந்த நேரங்களிலே இப்போது ஒரு ஆட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தி மரித்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவராக இப்போது உங்களுக்கும் எனக்கும் ஒரு மத்தியஸ்தராக, பிதாவுக்கும் நமக்கும் மத்தியிலே ஒரு மத்தியஸ்தராக இருந்து கொண்டு இருக்கிறார். அந்த காலத்திலே ஒரு ஆடு பலி எல்லாமே செய்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் அவருடைய பாவங்கள் அதைவிட மிஞ்சிய பெரியதாக இருக்கிறது. தேவன் மன்னிக்க முடியாத ஒரு பாவமாக இருக்கிறது. காரணம், இங்க இருக்கிற ஜனங்கள் உள்ள எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்த ஏலியின் பிள்ளையை போலத்தான் அந்த தேவன் இருப்பாரோ என்கிற எண்ணங்கள் இந்த மக்கள் மத்தியிலே வந்துவிடக் கூடாது என்பதற்காக தேவன் என்ன செய்கிறார்? அந்த ஏலியின் பிள்ளைகளை, ஏலியின் சந்ததிகளை அடித்து போடுகிறார். அங்கே அவர்கள் மரித்து விடுகிறார்கள். எரேமியா 15:7 பார்க்கிறோம், என் ஜனங்கள் தங்கள் வழிகளை விட்டு திரும்பாதபடியினால் நான் அவர்களை பிள்ளைகள் அற்றவர்களாக அழிப்பேன், அவர்களை பிள்ளைகள் அற்றவளாக அழிப்பேன் என்று சொல்கிறார். அப்போ அந்த சந்ததியே இருக்க போவதில்லை. ஏலியின் சந்ததி எப்படி இருக்குது? தேவன் சொல்ல அழித்து விடுவேன். ஏலிக்கு அப்புறம் அவன் பிள்ளைகள் இருக்கவே மாட்டார்கள். அந்த சந்ததி இனி ஒரு முறை எழுந்திருக்க முடியாது. இனி ஒரு முறை அவர்கள் இந்த பூமியிலே வாழ்வதற்கு தகுதி அற்றவளாகத்தான் இருப்பார்கள். அந்த நிலம் சபிக்கப்பட்ட நிலமாகத்தான் இருக்கிறது. தேவன் சொல்லுகிறார், நான் என்ன செய்வேன்? என் ஜனங்கள் தங்கள் வழிகளை விட்டு திரும்பாதபடியினாலே, அவர்கள் தங்களுடைய பாவங்களை விட்டு திரும்பாதபடியினாலே, அவர்களுக்கு எவ்வளவோ வார்த்தைகள் அந்த ஏலி சொல்லி இருப்பான். அந்த ஏலி எத்தனையோ வார்த்தைகளை சொல்லி தன் பிள்ளைகளுக்கு உபதேசித்திருப்பான். அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்கள் மனம் இச்சித்ததை நாங்கள் செய்வோம் என்று. அங்கே ஆடுகளை பலி செலுத்த வருகிறவர்கள் இடத்திலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஜபரஸ்தியாக கட்டாயப்படுத்தி அந்த கரிகளை பிடுங்கிக் கொண்டு செல்லுகிறார்கள். தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு அருவருப்பான காரியத்தை அந்த ஏலியின் பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் நானும் இதே போல பாவம் செய்து கொண்டிருப்போமானால் தேவன் நம்மளையும் நம்முடைய சந்ததிகளை என்ன செய்கிறார்? பிள்ளைகள் அற்றவளாக அழிப்பேன் என்று சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படாது. உங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் பெருகி கொண்டு போகுமானால் தேவன் என்ன செய்கிறார்? நான் உங்களை விட்டு நான் விலகி சென்று விடுவேன், நான் உங்களோடு இருக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த ஆடுகளையும் அந்த மாடுகளை அவர்கள் தனக்காக தெய்வமாக உண்டு பண்ணி, ஐயோ அவர்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்த போது அவர் மனம் கசந்து மோசையிடத்தை சொன்னார், நீ அழைத்து வந்த ஜனம் இப்போது பாவம் செய்து கொண்டிருக்கிறார்களே,
நீ எகிப்திலே இருந்து அழைத்து வந்த ஜனங்கள் பாவத்தின் மேல் பாவம் செய்து கொண்டு இருக்கிறார்களே என்று தேவன் மனம் கசந்து அழுதவராய் இருந்தார். இன்று உங்களுக்காக எனக்காகவும் தேவன் மனம் கசந்து அழுது கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் நீங்கள் மனம் மாறவில்லை? எத்தனை பேர் அந்த பாவத்தை விட்டு விலகவில்லை? எத்தனை பேர் அந்த பாவத்தை உணராதபடி இருக்கின்றீர்களோ? தேவன் சொல்லுகிறார், நான் உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் சந்ததிகளுக்காக எவ்வளவு இறங்க வேண்டுமோ அவ்வளவு இறங்கி விட்டேன் அப்பா. இனி நீங்கள் இன்னும் மனம் மாறவில்லையே, இன்னும் உங்கள் மனதிலே ஒரு தெளிவு வரவில்லையே, உங்களை வழிநடத்துகிற தேவன் யார் என்று இன்னும் புரியாதபடி நீங்கள் இருந்து கொண்டு இருப்பீர்களானால் தேவன் என்ன செய்கிறார்? உங்கள் சந்ததிகளை அழித்து போடுகிறவராக இருக்கிறார். தேவன் என்ன செய்கிறார்? நம்முடைய சந்ததிகளை அழித்து போடுகிறவராகவே இருக்கிறார். 1 சாமுவேல் 3:12 நாம் பார்க்கிறோம், நான் ஏலியின் குடும்பத்துக்கு விரோதமாக சொன்ன யாவையும் ஏலியின் மேல் வர பண்ணுவேன், அதை தொடங்கவும் முடிக்கவும் போகிறேன். ஐயோ, எத்தனை பாவம், எத்தனை சாபம்! தேவனே அவர் என்ன செய்கிறார்? மனஸ்தாபம் உள்ள, இரக்கம் உள்ள தேவன் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் ஏலியின் குடும்பத்துக்கு இறங்கவே மாட்டேன். அவருடைய பாவங்கள், அக்கிரமங்கள் வான பரியந்தம் எட்டிவிட்டதப்பா. இந்த எகிப்து ஜனங்களுடைய பாவங்கள் என் மத்தியிலே வானங்களுக்கு மேலாக எட்டிவிட்டது. அதனாலே நான் அவர்கள் பாவங்களை மன்னியாதிருப்பேன், அவர்களை நான் அழிப்பேன் என்று தேவன் வார்த்தைக்கு மேல் வார்த்தை சொல்லிக் கொண்டு இருக்கிறார். காரணம், நம்முடைய ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? வார்த்தையை கவனிக்காத ஜனங்களாக இருக்கிறார்கள். ஆலயத்துக்கு போகிறோம், எத்தனையோ விதமான வெளி இடங்களில் இருந்து எத்தனையோ விதமான உபதேசியார் பிரசங்கம் பண்ணுகிறதற்காக வருகிறார்கள், எத்தனையோ தீர்க்க தரிசிகள் வருகிறார்கள். ஆனால் யாருமே அந்த வார்த்தைகளை கவனிப்பதில்லை, அந்த வார்த்தையை ஆமேன் என்று சொல்வதில்லை, அந்த வார்த்தையை கேட்டு அடியேன் இருக்கிறேன் என்று யாருமே சொல்வதில்லை. அதனால் தான் இன்று இந்த நாட்களிலே நம்முடைய சந்ததிகள் பாவத்துக்கு மேல் பாவத்திலே விழுந்து கொண்டு இருக்கிறார்கள். அது நமக்கு பாவமாக தெரியவில்லை. காரணம், நாம் வழி விலகி போய்கொண்டு இருக்கிறோம். அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடி, அந்த வார்த்தையின்படி நடக்காதபடி நாம் இருப்பதினாலே நம்முடைய பிள்ளைகள் செய்கிற பாவங்கள் நமக்கு பாவமாக தெரியவில்லை. அந்த பாவங்கள், அக்கிரமங்கள் நமக்கு ஒன்றுமே தெரியவில்லை. அது நன்றாகத்தான் இருக்கிறது. ஐயோ, என் பிள்ளைகள் ரொம்ப நன்றாக வேத வசனம் வாசிப்பார்கள், நன்றாக ஜெபிப்பார்கள் என்று சொல்கிறோம். ஆனால் அவர்கள் செய்கிற அந்த பாவங்கள், அக்கிரமங்கள் நம்முடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டு இருக்கிறது. தேவன் ஒருவர் அறிவார், தேவன் ஒருவர் அறிவார். நீங்களும் நானும் அறியாது இருக்கலாம். நம்முடைய மனம், நம்முடைய உள்ளங்கள், எண்ணங்கள் செத்து மரித்து போய் இருக்கலாம். காரணம், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதவர்கள் எப்போதும் என்ன செய்து கொண்டிருப்பார்களாம்? மரித்து கொண்டே இருப்பார்களாம். அவர்களுடைய அவயங்கள் பாவத்துக்கு மரித்து கொண்டு இருப்பதினாலே இந்த தேவனுடைய வார்த்தை அவர்கள் உள்ளத்தில் கிரியை செய்ய முடியாது. தேவனுடைய வார்த்தை அவருடைய உள்ளத்தில் கிரியை செய்ய வேண்டுமானால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? செவி கொடுத்து கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். செவி கொடுத்து கேட்காத பட்சத்திலே நம்முடைய உள்ளம், இருதயம், நினைவுகளும் மரித்து கொண்டே இருக்கும். மரித்த ஒரு விறகு கட்டையே எத்தனை வெட்டினாலும் அதில் என்ன செய்த ஒரு வலி இருக்காது. மரித்து கொண்டு இருக்கிற ஒரு மனிதனோ ஒரு மனுஷியோ இருக்கலாம், அவர்கள் சரீரத்தை அறுத்து கொண்டே இருங்கள், அவர்களுக்கு வலியே இருக்காது. காரணம், அவர்கள் உயிர் அந்த சரீரத்தை விட்டு வெளியேறி கொண்டு இருக்கிறது. பாவத்தில் மரித்து கிடக்கிற ஒரு சகோதரன், ஒரு சகோதரியாக இருக்கலாம், அவர்களுக்கு நாம் உபதேசம் பண்ணி கொண்டே இருந்தால் அவர்கள் சொல்லுவார்கள், எனக்கு தெரியும், நீ எதுவுமே எனக்கு யோசனை சொல்ல வேண்டாம், எனக்கு தெரியும் என்று யார் ஒருவர் சொல்லுகிறாரோ நாம் புரிந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம். அவர்கள் இந்த நேரத்திலே பாவத்திலே மரித்து கொண்டு இருக்கிறார்கள். தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு யார் செவி கொடுக்கிறார்களோ அவர் ஜீவன் என்ன செய்யும்? பாதுகாக்கப்படும். அவர்களுடைய ஜீவன் தேவனுக்கு முன்பாக அருமையாக காக்கப்பட்டு கொண்டு இருக்கும். 1 ராஜாக்கள் 14:5 நாம் பார்க்கிறோம், யெரொபெயாமின் மனைவி வியாதியா இருக்கிற தன் குமாரனுக்காக ஒரு விசேஷம் கேட்க போகிறாள் என்று தேவன் தீர்க்கதரிசியாகிய அகியாவுக்கு தேவன் அறிவித்தார். யெரொபெயாமின் மனைவி தன் மகனுக்காக, மரிக்க போகிற தன் மகனுக்காக ஒரு தீர்க்க தரிசியின் இடத்திலே விசாரிப்பதற்காக போகிறாள். வேதத்து கோயிலுக்கு வருகிறோம், அந்த இடத்திலே வசனத்தை கேட்கல, அந்த வார்த்தை பற்றி நாம் சிந்திக்கல. இப்போது நம்முடைய வீட்டில் யாரோ ஒருவர் ஒரு மரிக்க போகிறார்கள், வியாதியிலே அவஸ்தையிலே விழுந்து கிடக்கிறார்கள். அவர்களுக்காக அந்த தீர்க்க தரிசியின் இடத்தில் விசாரிப்பதற்காக நாம் போகிறோம். தேவன் சொல்லுகிற வார்த்தை, அவன் மரித்து போவான், அவன் மரித்து போவாள், அவள் மரிக்கவே மரிப்பாள் என்று தேவன் சொல்லுகிறார். காரணம், நாம் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காததினாலே ஏனோ தானோ நம் கோயிலுக்கு போகிறோம், வருகிறோம், அந்த வார்த்தைக்கு நம்ம வழி நடத்தப்படல, அந்த வார்த்தையின்படி நாம் நடக்கல, அந்த வார்த்தையின்படி தேவனோடு நாம் நடக்கல. அதனால இப்போது நம்ம வீட்டில் என்ன செய்கிறது? யெரொபெயாமின் மனைவி தன் மகனுக்காக அழுதது போல நாம் இன்று எத்தனை பேர் அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். நேர போக்குக்காக தான் ஆலயத்துக்கு போகணும். ஆனால் இப்போது என்ன சொல்லுவோம்? ஐயோ, என் மனைவி
என் கணவன், என் மகள், என் மகனோ, என் பேர குழந்தையோ, என் தாய் தகப்பனோ பிழைத்து விட்டால் நான் தினந்தோறும் ஆலயத்துக்கு வருவேன், உபவாசிப்பேன், நான் தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டு இருப்பேன், நான் ஊழியம் செய்வேன் என்று வாக்குறுதிகளை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். காரணம், நம் வீட்டிலே மரணம் சம்பவிக்க கூடாது என்று. காரணம், நாம் வறுமையிலே வாடிக்கொண்டு இருக்கக்கூடாது, நாம் ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்பதற்காக எத்தனையோ வாக்குறுதிகளை சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். தேவன் கவனித்துக் கொண்டு இருக்கிறார். உங்கள் பாவங்கள், உங்கள் அக்கிரமங்கள் பெருகிக் கொண்டே இருக்குதுப்பா. இப்போது நீ கடைசி நேரத்தில் நின்று கொண்டு இருக்கிறான். நான் உனக்கு இறங்க முடியாது. காரணம், உன்னுடைய பாவங்களும் உன்னுடைய அக்கிரமங்களும் வான பரியந்தம் எட்டி விட்டதப்பா. அதிலே உனக்கு மன்னிப்பு என்பது கிடையாது. உனக்கு மன்னிப்பு என்பது இல்லாமல் போய்விட்டது. நான் என்ன செய்ய முடியும்? தேவன் சொல்கிறார் தீர்க்கதரிசியிடத்திலே, நீ சொல்லு, இந்த பிள்ளை நல்லடக்கம் செய்யப்படும். ஆனால் இனி வரும் பிள்ளைகள், இனி வரும் உன் சந்ததியிலே எல்லாம் என்ன செய்யும்? வீட்டுக்கு வெளியேயும் வயல் வெளிகளையும் மறித்து கொண்டு இருப்பார்கள். தேவனுடைய வார்த்தை எத்தனை வேதனைக்குரியதாக இருக்கிறது. அந்த வேதனை கேட்பதற்காகத்தான் இன்று அநேகர் காத்திருக்கிறார்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக அல்ல, தேவனுடைய சாபங்களை, தேவன் சாபம் வைத்திருக்கிற அந்த சாபத்தை பெற்றுக்கொள்ளதான் நாம் துடிதுடித்து நின்று கொண்டு இருக்கிறோம். அந்த சாபம் வேண்டும், அந்த அக்கிரமங்கள் வேண்டும். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் போது அவர்கள் சொன்னார்கள், இவருடைய பாவம், இவர் மேல் வருகிற அந்த எல்லா விதமான பாவங்களும் எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகளின் சந்ததி மேல் வரட்டும் என்று சொன்ன இந்த ஜனங்கள் இப்போது எப்படி இருக்கிறார்கள்? சபிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். மரணம் வீட்டிலே சந்தித்துக் கொண்டு இருக்கிறது. வறுமை வீட்டை நெருக்கிக் கொண்டு இருக்கிறது. இப்போது தேவனிடத்தில் ஓடி வருகிறார்கள். எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கும். முதலாவது நல்ல இருக்கும் போது வேத வசனங்களை கவனிக்கல, நல்ல கைகால் இருக்கும்போது கோயிலுக்கு வருவது கிடையாது. ஐயோ, எனக்கு முடக்குவாதம் வந்து விட்டது, ஐயோ நான் சப்பானியாக விட்டனே, ஐயோ நான் படுக்கையில் இருக்கிறேனே, இப்போது எனக்கு நான் கோயிலுக்கு போக வேண்டும் என்ற ஆசை எண்ணங்கள் எனக்குள்ளே இருக்குது. கை கால் நன்றாக இருக்கும்போது கோயிலுக்கு போக ஆசை இல்லைங்க. கோயில போய் வசனத்தை கேட்ட மன விருப்பம் இல்லை. இப்போது சொல்லுகிறார்கள், எனக்கு கோயிலுக்கு போகணும், வசனத்தை கேட்கணும், தேவனுக்கு முன்பாக நான் என் கண்ணீரை ஊற்ற வேண்டும் என்று எத்தனையோ பேர் மனம் கசந்து அழுது கொண்டு இருக்கிறோம். தேவன் சொல்கிறார், நான் உங்களை இப்போது என்ன ஒன்றுமே செய்ய முடியாது. காரணம், உங்களுடைய பாவங்கள் பெருகிவிட்டதப்பா. என்ன வியாதி, என்ன வியாதியோ, போராட்டம், நெருக்கம், ஐயோ பல பாடுகள். சாமுவேலை போல சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று நாம் யாருமே சொல்லல. அந்த நேரத்தில் இப்போது வியாதி வந்து விட்டது, பண நெருக்கம் வந்து விட்டது, வறுமை வந்து விட்டது. கடைசி நேரத்தில் மரிக்கும் தருவாயில, ஐயோ தள்ளப்படக்கூடிய நேரத்தில் நிமிஷத்தில் நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம். ஐயோ, இப்போது வந்து நம்ம சொல்லுறோம், நான் உமக்காக ஊழியம் செய்வேன், ஐயோ என் தாயை காப்பாற்றும், என் தகப்பனை காப்பாற்றும், என் பிள்ளையை காப்பாற்றும் என்று நாம் அழுது கண்ணீர் வடித்து புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். எரேமியாவின் மனைவியை போல. லிரிவரம் தளர பாரிவனல கரரபா. இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும். அவர் நமக்காக அடிக்கப்பட்ட காயங்கள் இன்னும் எத்தனை பேர் மனங்களிலே ஓடிக்கொண்டு இருக்குதா? அவர் காயங்களை நீங்கள் நினைத்து பாருங்கள். அவர் நமக்காக அடிக்கப்பட்டார், அவர் நமக்காக மிதிக்கப்பட்டார், நமக்காக அவமானங்களை, துக்கங்களை, எல்லா விதமான வேதனைகளையும் பலவீனங்களை அவர் தாங்கி சகித்துக் கொண்டு இருந்தார். அதை பார்த்து நீங்கள் உங்கள் கண்களிலே இப்போது என்ன வேண்டும்? கவலைகள் வர வேண்டும். எனக்காக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டு இருக்கிறார், எனக்காகவே இயேசு கிறிஸ்து மரித்தார், எனக்காகவே பல பாடுகள் பட்டார். நான் அவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை உபதேசிக்கிற அந்த வார்த்தைகளுக்கு சொல்லும் அடியேன் என்று கேட்பேன். காரணம், என் வீடு, என் கிராமம், என் தேசம் என்ன செய்ய வேண்டும்? சாபங்களில் இருந்து, மரண கட்டுகளில் இருந்து, வறுமையில் இருந்து என்ன மீட்கப்பட வேண்டும். அதற்காக நான் ஆலயத்துக்கு போவேன். தேவன் சொல்லுகிற அந்த வார்த்தை சாமுவேலை போல நான் சொல்லுவேன், சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அந்த வார்த்தைகள் நிமித்தம் என் வீடு பாதுகாக்கப்பட்டு இருக்கும். மரணம் என் வீட்டுக்குள்ளே வருவதில்லை, வறுமைகள் என் வீட்டுக்குள்ளே வருவதில்லை. காரணம், நான் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நடக்கிறவனாக இருக்கிறேன். தேவன் சாமுவேலை உயர்த்தி ஆசீர்வதித்தது போல உங்களையும் என்னை இவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நாம் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, சொல்லும் அடியேன் கேட்கிறேன், சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அங்கே உபதேசிக்கிற அந்த வார்த்தைகளுக்கு நீங்க சொல்ல வேண்டும், சொல்லும் அடியேன் கேட்கிறேன், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி பாருங்கள். உங்க வீடுகள் இப்போதே அந்த சமாதானம் வந்துவிடும். இப்போது உங்க வீட்டில் இருக்கிற அந்த மரண கட்டுகள் அறுக்கப்பட்டு விடும். அந்த வியாதிகள், பலவீனங்கள் மறைந்து போகும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவர் அந்த ஆலயத்திலே நீங்கள் உங்கள் கவலைகளையும் வேதனைகளையும் மூட்டை கட்டி